வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுரேஷ். நீங்கள் அமேசான் இ-காமர்ஸ் சைட்டோட கஸ்டமரா அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, வெரி ஆஃபன் அமேசான் இ-காமர்ஸ் சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கஸ்டமருக்கு தான் தெரியும். ஏன்னா நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். அமேசான் இ-காமர்ஸ் சைட்டோட கஸ்டமர் கேர் காண்டாக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏர்லியர் டேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, டைரெக்டாக நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஆனால் நவடேஸ் அது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நம்ம கால் பேக் தான் பண்ண முடியும். அது எப்படி கால் பேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் அமேசான் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அதை ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போகணும். அதாவது பாட்டமில் யூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் டேப் பண்ணணும். டேப் பண்ண உடனே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆர்டர்ஸ் லிஸ்ட் எல்லாமே இருக்கும். நீங்கள் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அது உள்ளே போகணும். அது உள்ளே போனதுக்கப்புறம் ப்ராடக்ட் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அது உள்ளே போங்க. அது உள்ளே எதுக்கு போக சொல்கிறேன்னா, அப்போ தான் உள்ள அந்த ப்ராடக்ட்டோட ஆர்டர் நம்பர் வந்து நமக்கு கிடைக்கும். அதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஏன்னா நம்ம வந்து கஸ்டமர் கேர் கூட பேசும்போது அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நோட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீனோட பாட்டமில் மெனுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணதுக்கப்புறம் மிடில் வந்து பார்த்திங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் வருது பாருங்கள். மேனேஜிங் ப்ரைம்னு சொல்லிட்டு வியூ ஆல், அதில் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்கள் வந்து டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ டு கஸ்டமர் கேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் ட்ராப் டவுனில் ஹிந்தி, இங்கிலீஷ் 2 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். அதில் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிவிட்டு டேப் பண்ணுங்கள். இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு ரெக்வஸ்ட் கொடுக்கணும். ஸோ ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கால் வரும். அந்த கால் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைரெக்டாகவே பேசலாம். இதில் கொடுமையான என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நீங்களே பாருங்கள் ஸ்க்ரீனில் தி கால் cannot be recorded அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு பாருங்கள். இந்த கான்வர்சேஷன் எதுவுமே வந்து ரெக்கார்ட் பண்ண முடியலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கால் நம்ம வந்து பேசினா ரெக்கார்ட் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு டியூ டு செக்யூரிட்டி ரெக்கார்ட் பண்ண முடியலை. என்னென்னு தெரியல. அவங்க அமேசான் சைட்லேருந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நம்மளால் ப்ரூஃபுக்காக ரெக்கார்ட் பண்ணி நம்ம வந்து கிளைமும் பண்ண முடியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கஸ்டமர் கேர்கிட்ட பேசணும்னா இங்கிலீஷ் இல்லைன்னா ஹிந்தி, இந்த 2 லாங்குவேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். லாங்குவேஜ் தெரியாதவங்கள்லாம் வந்து கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ண முடியாது. இது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா எண்ட் யூசருக்கு வந்து எல்லா ஃப்ரீடமும் கொடுக்கணும். யூஸ்வலாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது ரிஸ்க் ஜாஸ்தின்னு எல்லாத்துக்கும் தெரியும். பட் இருந்தாலுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரீசன் அங்கே சப்போர்ட் கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்பி தான் வந்து வாங்குகிறாங்க. ஆனால் அமேசான் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கஸ்டமர் சர்வீஸ் தவிர்த்து கஸ்டமர் ஃப்ரீடம் எதுவுமே இல்லை. நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறதோடு சரி, அதுக்கப்புறம் கஸ்டமர் கேர் இல்லைன்னா ப்ராடக்ட்டை சேல் பண்ணுற பீப்புளை காண்டாக்ட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் அமைஞ்சிருக்கு. கஸ்டமர் இஸ் அ கிங்கின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து கஸ்டமர் இஸ் அ கிங்கின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் கஸ்டமர் கேரை வந்து எப்படி நம்ம வந்து லூப்ஹோலை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா உங்கள் எக்ஸாக்ட் ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து டேப் பண்ணி நீங்கள் கஸ்டமர் கேர் கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சேட்டில் தான் கொண்டு போய் விடும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷன், அதாவது லூப்ஹோல்ஸ் யூஸ் பண்ணி வேறு ஆப்ஷன் மூலமாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நல்ல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.